ஸோ கிளைண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் மீட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த ஜூம் மீட்டிங்குமே இன்வேலிட். அந்த ஹாஸ்ட் மீட்டிங்கை ஸ்டார்ட் கூட பண்ண கிடையாது. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோன் கால் கூட ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படி ஒரு ஆர்பிட்ரேஷன் சென்டரே கிடையாதுன்னு அதை போட்டோ ப்ரூஃபோட உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்றேன். டியர் காம்ரேட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்ட்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட். பட் இதை மிஸ்யூஸ் பண்ணி இல்லீகலா எப்படி ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து பணத்தை பேங்க்ஸ் வந்துட்டு பெறுறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம எவிடன்ஸோட பார்க்க போறோம். ஸோ காம்ரேட்ஸ், முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு ஆர்பிட்ரேஷன் நீங்க அப்பியர் ஆகணும்னு சொல்லி நோட்டீஸ் ரிசீவ் ஆகுது. இந்த நோட்டீஸ் அவர் வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த சோ அண்ட் சோ டேட்ல சோ அண்ட் சோ ஜூம் மீட்டிங்ல நீங்க அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ்ல கிளியரா மென்ஷன் பண்றாங்க. ஸோ கிளைண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் மீட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது அப்படி ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஜூம் மீட்டிங் இல்லைன்னு சொல்லி அதுல வருது. அதோட ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு இங்க ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்றேன். அதே போல இவங்க ஜூம் மீட்டிங்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நோட்டீஸ்ல மென்ஷன் ஆயிருக்க ஆர்பிட்ரேட்டரோட ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எடுக்கவே கிடையாது. மோர் தென் 6 to 7 டைம்ஸ் ரிப்பீட்டட் கால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு புது ஜூம் மீட்டிங்கோட லிங்க் தரோம், அதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் இவங்க இந்த புது ஜூம் மீட்டிங்கோட லிங்கை பெறாங்க. ஸோ இந்த ஜூம் மீட்டிங்கோட லிங்கை மறுபடியும் போட்டு நம்ம பார்த்தாலுமே ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஜூம் மீட்டிங்குமே இன்வேலிட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை கோடம்பாக்கம்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்ரேட்டர் இன்னொரு கிளைண்ட்டுக்கு இன்னொரு பேங்க் விஷயமா நோட்டீஸ் மறுபடியும் அனுப்புறாங்க. ஸோ நீங்க இந்த பர்சனல் கிரெடிட் கார்டை வந்துட்டு ரீபே பண்ணல, இந்த ரீபே பண்ணாதனால உங்க மேல இவங்க வந்து ஆர்பிட்ரேஷன் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. ஸோ நீங்க எனக்கு 24 hours to 48 hours முன்னாடி எனக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா நான் ஆன்லைன்ல லிங்க் அனுப்புறேன். இல்லைன்னா கம்ப்ளீட்டா நீங்க நேர்ல வந்துதான் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ கிளைண்ட்டும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணி மெயிலிங் மூலியமா வந்துட்டு அவங்களுக்கு ஜூம் மீட்டிங் அண்ட் ஐடி எல்லாமே டீடைல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு மெயில ரிசீவ் பண்றாங்க. அண்ட் இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா அந்த கொடுத்துருக்க டைமுக்குள்ள நம்ம ஜூம் மீட்டிங்ல என்டர் ஆகணும். அந்த ஹியரிங்ல இருந்துட்டு எண்ட் ஆகிற டைம் வரைக்குமே அங்க கிளைண்ட் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த ஹாஸ்ட் மீட்டிங்கை ஸ்டார்ட் கூட பண்ண கிடையாது. இது போல ப்ராப்ளம்ஸும் நடக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி அவங்களோட கன்சர்ன் ஆபீஸ்க்கு போன் மேல போன் மாத்தி 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 அடிச்சிருக்காங்க. மோரோவர் எங்க சப்போர்ட் மூலியமாவும் ட்ரை பண்ணிருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு போன் கால் கூட ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ கிளைண்ட் இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் கொடுக்குறாங்க. ஸோ டைம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஆர்பிட்ரேஷன் ஹாஸ்ட் ஆன் கூட பண்ண கிடையாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அந்த மெயிலுக்கான ரிப்ளை எதுவுமே கிடையாது. அந்த மெயிலோட அட்டாச்மெண்ட்டையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீன்ல நான் மென்ஷன் பண்றேன். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு கிரெடிட் கார்டு பேஸ்டு லோன் இதை வந்துட்டு பே பண்ணலன்னு சொல்லி ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் ரிசீவ் பண்றாங்க மும்பைல இருந்துட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ்லயே மீட்டிங் ஐடி ஜூமோட பாஸ்வேர்டு எல்லாமே மென்ஷன் பண்றாங்க. இவர் மறுபடியும் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அவங்க ஜாயின் பண்ணணும்னு பொழுதுட்டு அப்படி ஒரு ஜூம் மீட்டிங்கே இன்வேலிட்னு சொல்லி காட்டுது. சோ இந்த ஆர்பிட்ரேஷனை எந்த அளவுக்கு இவங்க தவறுதலா பிரயோஜனப்படுத்திக்கிறாங்கன்றதை நீங்க ரியலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ காம்ரேட்ஸ், நாலாவது இது ரொம்பவே முக்கியமான கேஸ். பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காங்க, கிரெடிட் கார்டு பேஸ்டு லோனையும் வந்து அவைல் பண்ணிருக்காங்க, பிளஸ் கிரெடிட் கார்டையுமே இஎம்ஐஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ரைட் நோ அந்த இஎம்ஐ பே பண்ண முடியாதனால பார்ட்டி இஸ் ட்ரைங் டு செட்டில் தி லைபிலிட்டிஸ் இன் தி ஆர்பிட்ரேஷன் மேட்டர். இந்த ஆர்பிட்ரேஷன் மேட்டர்ல செட்டில் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் மயிலாப்பூர் சென்னையில இருந்து ரிசீவ் ஆகுது. ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ்ல ஜூம் மீட்டிங்கை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல அண்ட் கால் பண்ணலாம் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எங்க டீம் நாங்களே பர்சனலா அந்த ஆர்பிட்ரேஷன் சென்டருக்கு கிளைண்டோட போனோம். அப்படி ஒரு ஆர்பிட்ரேஷன் சென்டரே கிடையாதுன்னு அதை போட்டோ ப்ரூஃபோட உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்றேன். அதுக்கப்புறம் எங்களோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர்ஸ்ல இருந்து எங்க டீம் மூலியமா நாங்க கான்டாக்ட் பண்ணப்போ, சார் நீங்க யாருக்கிட்டே மேட்டர் லீக் அவுட் பண்ணிடாதீங்க, ஆன்லைன்ல நீங்க வாட்ஸ்அப் மூலியமா வக்காலத்தை தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னானுங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்ல மென்ஷன் பண்றேன். எதனால வந்து சார் நீங்க வந்துட்டு ஆர்பிட்ரேஷன் தப்புன்னு சொல்றீங்க, எதனால சார் நம்ம அந்த வக்காலத்து தாக்கலதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிட்ரேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான சட்டம். ஆர்பிட்ரேஷன் அவங்க தான் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா நம்மளும் அந்த ஆர்பிட்ரேஷனோட சட்டத்தை வந்து மதிக்காம இருக்கக்கூடாது. ஆர்பிட்ரேஷன் சட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம எப்பயுமே கொடுக்கணும். உங்களுக்குமே காம்ரேட், ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்திருக்கா, அதுக்கான அப்ராப்ரியேட் ரிப்ளை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஆர்பிட்ரேஷன் ஹியரிங் நடக்குதா, அந்த ஹியரிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான மெஷர்ஸை கண்டிப்பா எடுக்கணும். ஸோ ஆர்பிட்ரேஷன் மூலியமா இது போல நீங்களும் வந்து ஏமாறுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கன்சர்ன் பேங்கை இமீடியட்டா ஆர்பிஐ ஓம்பட்ஸ்மேன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்பிட்ரேஷனோட ஸ்கேம்ல இருந்து தள்ளி நில்லுங்க. இது மட்டும் இல்ல காம்ரேட்ஸ், ஆர்பிட்ரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சட்டம். எவ்வளவு பெரிய கார்கோ டிஸ்பியூட்ஸ், ஏவியேஷன் டிஸ்பியூட்ஸ் இதெல்லாமே ஆர்பிட்ரேஷன் சட்டம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிச்சு வச்சிருக்கு. பட் பேங்க்ஸ் வந்துட்டு
இத தவறுதலா மிஸ்யூஸ் பண்றது வந்து ரொம்பவே இத ரியலைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு இத தவிர்த்துருங்க. ஸோ காம்ரேட்ஸ் நீங்களும் இது போல அஃபெக்ட் ஆகுறீங்க. ஆர்பிட்ரேட்டர்ஸ் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் அப்பயே ஆவாமலே எனக்கு வந்து அவார்ட வந்து பாஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்கன்னீங்கன்னா, இம்மீடியட்டா அத ஆர்பிஐ ஓம்பட்ஸ்மன்ல இன்டிமேட் பண்ணுங்க. ஆர்பிட்ரல் அவார்டு பாஸ் ஆயிருக்குன்னா, இம்மீடியட்டா அத எடுத்துட்டு ஹை கோர்ட்டுக்கு போய் கன்டெஸ்ட் பண்றதுக்கான வேஸ பாருங்க. அத வச்சு உங்கள யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாம பாத்துக்கங்க.